பிரபல யூடியூபர் மதன் கௌரி அவர்கள் சமீபத்தில் அப்பா இருக்க விஷயத்த அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்ததன் மூலயமா சமீபத்தில் அவரை பற்றி பரவி வந்திருந்த ரூமர் ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மதன் கௌரி அவர்களை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 7 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க மிகப்பெரிய ஒரு யூடியூபர். அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி அவரோட லவரான நித்ய கல்யாணி அவர்கள் கூட மேரேஜ் ஆகியிருந்துச்சு. அந்த ஒரு மேரேஜுக்கு அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் போய்கிட்டு இருந்துச்சு. மேலும் மதன் கௌரி அவர்களுமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ஒய்ஃபோட எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோஸையுமே ஹைட் பண்ணி வச்சிருந்தாரு. அண்ட் அவங்க ஒய்ஃபை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே அதுக்கப்புறம் அவர் பேசலை. இடையில வேற நான் தனியாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இதன் மூலயமா எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா மதன் கௌரிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. அண்ட் கடந்த மாதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே மதன் கௌரி அவங்களோட ஒய்ஃபையோ இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசியிருக்கவே மாட்டார். ஸோ இதனால் ரசிகர்கள் எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமரும் கிளம்பியிருந்துச்சு. அரோரா சின்சார் இருக்காங்க இல்லையா, அவங்க மதன் கௌரி கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போச்சு. அதனால் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே மதன் கௌரி கிட்ட இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு நிலையில் மதன் கௌரி அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லைஃப் அப்டேட், நாங்கள் பேரண்ட்ஸ் ஆகியிருக்கோம். இப்போ அன்பு ரொம்பவே ஆழமாகிருக்கு. மனம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி போய்கிட்டு இருக்கு. அண்ட் எப்பவும் போல உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அண்ட் இதன் மூலியமா அவர் சமீபத்தில் அப்பா ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க, உங்கள் ஒய்ஃப் மற்றும் பேபியோட நீங்கள் இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் சோசியல் மீடியா பேஜில் போடுங்க அப்படின்னு. அண்ட் இந்த ஒரு செய்தியின் மூலயமா மதன் கௌரி அவர்கள் சமீபத்தில் அவரை பற்றி எழுதியிருந்த ஒரு ரூமருக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அதாவது அரோரா சின்சார் அவர்களோட அவங்க சேர்ந்து ஒன்றா இருந்த ஃபோட்டோ வெளியானதுனால அவங்க 2 பேரும் கமிட்டட் அப்படின்னு தேவையில்லாமல் ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு செய்தியின் மூலயமா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. எல்லாருமே இப்போ மதன் கௌரிக்கு வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மதுரை முத்து அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நிறைய பேர் நமக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க. நமக்கு இது இல்லையே, நமக்கு அது இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு மேலே இருக்கவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு கீழே இருக்கவங்கள பாருங்க. ஒரு சிலர் காலுக்கு செருப்பில் நழுவாங்க. ஒரு சிலருக்கு காலே இருக்காது. அவங்களெல்லாம் என்ன சொல்ல. ஒரே ஒரு டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். அங்கே எவ்வளோ பேர் எவ்வளோ நோயோடு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்குது. ஆண்டவன் நம்ம உடலுக்கு நல்ல பலத்தை கொடுத்துருக்கான். அவங்கள விட நம்ம மேல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் லைஃப்பில் எப்போதுமே உங்களுக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து பொறாமப்படுறதை விட உங்களுக்கு கீழே இருக்கவங்கள பார்த்து சாந்தப்பட்டுக்கங்க. அண்ட் அதுதான் உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக மதுரை முத்து அவர்கள் பேசியிருந்தார். எல்லாரையுமே சிரிக்க வைக்கக்கூடிய அவர் ரொம்பவே சிந்திக்க வைக்கும் வகையில் பேசியிருக்க அந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.